Hello everyone, I'm Abdul Jabbar, repeater from Jalneet Academy. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான் கேர்லெஸ் மிஸ்டேக்குங்கிறது. அதில் ஒன்று தான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இல்லைனா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வரக்கூடிய கொஸ்டின்ஸில் வந்து தப்பு பண்ணுறது. கரெக்டுக்கு இன்கரெக்டுன்னு சூஸ் பண்ணுறது, இல்லைனா இன்கரெக்ட் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் கரெக்டு சூஸ் பண்ணுறது. அது நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம சூஸ் பண்ணுற ஆன்சரும் இருக்கும், கரெக்டான ஆன்சரும் இருக்கும். ஆனால் நம்ம தப்பாக கெஸ் பண்ணி சூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கொஷின்ஸில் தப்பு பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை அப்ரோச் பண்ணும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இல்லைனா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் இல்லைனா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸில் அந்த வேர்டு, அதாவது கரெக்ட் இல்லைனா இன்கரெக்ட், அந்த வேர்டை வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணணும். அப்படி அண்டர்லைன் பண்ணும்போது நம்மளோட ஃபோக்கஸ் அந்த வேர்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும், மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். செகண்ட் ஸ்டெப், அந்த கொஸ்டினில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு டிக் மார்க் பண்ணணும். அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டிக் மார்க். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அது கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸில் நம்ம எந்த மார்க்கும் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகணும். இந்த மாதிரி பண்ணணும். இது கொஸ்டினில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாக இருக்குதோ அந்த ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராஸ் மார்க் பண்ணணும். கரெக்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் எந்த மார்க்கும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எடுக்கணும் இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரியும். அப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். கேர்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்குங்க. ஆல் த பெஸ்ட்.